ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பூரியும் அதுக்குள்ள சைடு குருமாவும் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத, பூரி மசால்னு சொல்லலாம். அது எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் தாளிச்சிக்கிறேன் பாருங்கள். நம்ம காரம்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். நான் வந்து பச்சை மிளகா போட போகிறேன், அதனால் காஞ்ச மிளகா. இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி கொஞ்சம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் மீடியமான சைஸில். அதையும் நான் இந்த நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு நம்ம இதை போட்டுக்கிறோம். செவந்த பிறகு போட்டுட்டு இப்போ அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வரணும்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்பலாம் வதக்கக்கூடாது. இதை க்ரன்ச்சியாக இருந்தால் தான் அந்த மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் அதை கூட சேர்த்துடுறேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வெட்டி வச்ச பட்டாணி இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட பட்டாணி இல்லை, அதனால் நான் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் இதை மட்டும் போட்டு இப்போ செய்கிறேன். இப்போ கேரட்டு, உருளைக்கிழங்கு போட்டுட்டேன். அடுத்ததாக ஒரு 2 சின்ன தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். தக்காளி வந்து புளிப்பு வேணான்னு நினச்சிங்கன்னா லெமன் மட்டுமே புழிஞ்சிக்கலாம். இப்போ நான் லெமனும் புளிய போகிறேன், அதனால் சின்ன தக்காளியாக 2 எடுத்துருக்கேன். இப்போ அது கூட பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வாயுங்கிறதுனால நம்ம பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் ஒரு 2 வதக்கின பிறகு அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அந்த கலர் லைட்டாக மஞ்சளாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நான் உப்பு எல்லாத்தையும் கரைய விட்டுட்டு இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறேன். மூடி வச்சுட்டு கொதி வந்தோன்னே அடக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதுக்கு வந்து 1½ டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா கரைச்சிக்க போகிறேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை தனியாக வேக வச்சிட்டோம்னா நம்ம இவ்வளோ கடலை மாவே ஊற்ற தேவையில்லை. உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி அரிஞ்சு போட்டதுனால அது வந்து இப்படி சேர்ந்த மாதிரி இருக்காதுங்கிறதுக்காக கடலை மாவு 1½ ஸ்பூனாக போட்டிருக்கேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா கடலை மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இடையில ஒரு தடவை எடுத்து திருப்பி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு ரொம்ப குழைய வேண்டாம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நறுக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா வெந்தாச்சு. இப்போ வந்து நான் அந்த கரைச்சி வச்ச கடலை மாவை அதில் ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஈஸியானது, 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கை மட்டும் மசிச்சு விட்டு நம்ம கடலை மாவு ஊற்றாமல் இருந்தால் கூட ஊசி போகாமல் நல்லாயிருக்கும். மத்தியானம் லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு நம்ம அப்படியும் பண்ணிக்கலாம். இது உடனே சாப்பிட்றதுக்காக திக்காக இருக்கணுங்கிறதுக்காக கடலை மாவு வந்து நான் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், கடலை மாவு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். அந்த திக்னஸ் வந்தோடனே அந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிடுவேன். இப்போ நான் அது கூட இறக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இறக்கி வச்சு ஊற்றினோம்னா தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி பச்சையாக போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ அது கூட நான் ஒரு அரை மூடி லெமன், ஒரு மூடி புழிஞ்சிக்கிறேன். ½ லெமன் தான் புழிஞ்சிருக்கேன். இப்போ புளிப்பு வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி, சில பேருக்கு லெமன் பிடிக்கும், லெமன் பிடிக்காது சில பேருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, காரம் புளிப்பு எல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்தி மாவு முதல்ல பிசைஞ்சு வச்சுட்டேன், பூரி மாவு. அது வந்து இப்போ நான் அந்த பேடாவை எடுத்து இப்போ நான் பூரி தேய்ச்சிக்க போகிறேன். தேய்ச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த திக்னஸ் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவில் தான் இருக்கணும் பாருங்கள். இப்போ இந்த அளவு இருந்தால் தான் பூரி உப்பி வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே சப்பையாக போயிடும். நல்லா புசு புசுன்னு கடையில் வாங்குற மாரி உப்பி வர்றதுக்கு எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும். கொஞ்சம் திக்காக நம்ம பிசைஞ்சோம்னா தான் இப்படி இருக்கும். நான் பிசைஞ்சு காமிச்சிருக்க மாதிரி காமிங்க. நான் பிசைஞ்சதை வீடியோ எடுக்கலை, நான் அது வேணால் முன்னாடி போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கூட எண்ணெய் குடிக்காமல் எப்படி சூப்பராக பூரி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்தது இன்னொன்று நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் மட்டும் நல்லா சூடாக இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாக வச்சிட்டோம்னா பூரி உப்பி வராது. அதனால் எண்ணெய் வந்து நல்லா ஹாட்டாக வச்சுட்டு போடுறப்ப குறைச்சி வச்சுங்க. நல்லா ஹீட்டில் போட்டோம்னா தான் பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். மாவு மட்டும் நம்ம வந்து ரொம்ப தண்ணியாக பசைஞ்சிட்டோம்னாக்கா புஷ்க்குன்னு உட்காந்துரும். அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இது கூட வேணால் ரவா சேர்த்துக்கலாம், அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எதுவுமே சேர்க்கலை, வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் போட்டு இப்போ பூரி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் அடுத்த பூரியும் எடுத்துடுறேன். எல்லா பூரியும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மாவு மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. மாவு மட்டும் தண்ணியாக பசைஞ்சிங்கன்னா
எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் மாவு கட்டியாக பசைஞ்சோம்னா தான் எண்ணெய் குடிக்காது. இப்போ கடையிலலாம் அப்படி தான் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளுக்கு அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்தது 3வது பூரியும் போட்டுட்டேன். இன்னொரு பூரியும் நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அடுத்ததையும் பொரித்து எடுக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியானது. காலை நேரத்தில் சட்டுன்னு உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைக்காமல் நம்ம பூரி எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சு. அதுக்குள்ளே மசாலாவும் செஞ்சாச்சு. ரொம்ப ஈஸியானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். தேங்க்யூ.